கடவுள் காப்பாத்திட்டாரு. இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல லாபம்டா. பணத்தை வீணா செலவு பண்ணாம சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு இந்த பணத்தை வச்சு ஒரு நாளைக்கு தென்காசி சந்தைய விலைக்கு வாங்கணும். பாத்தீங்களானே, இவ்ளோ நாளும் காசு சேர்ந்ததும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் தானே சொன்னீங்க. பண்ணுவோமா? இந்த தென்காசி பட்டணமே ஆச்சரியப்படுற மாதிரி அமோகமா உன் கல்யாணத்தை நாங்க பண்ணுவோம். இல்லடா கண்ணா? ஆமா, பரவாயில்லையே, 2-3 நாளா சந்தையில பணத்தை அள்ளுறீங்களே. கண்ணுகளா, நீங்க எல்லாம் யாரு? உங்க பேர் என்ன? நான் கண்ணு, இவன் என் ஃப்ரெண்டு தாஸ். இவ எங்க தங்கச்சி உமா. உங்க 2 பேர்ல இவ யாரோட தங்கச்சி? இவ எங்க 2 பேருக்கும் தங்கச்சி தான். நண்பர்களா இருந்தா இப்படித்தான் இருக்கணும். கவனமாவும் நாணயமாவும் வியாபாரம் பண்ணுனா இந்த தென்காசி சந்தையில பொண்ணா அள்ளலாம். அள்ளுவோன்னு நாங்க பணத்தை அள்ளுவோம். நாங்க ஒரு கடை ஆரம்பிக்க போறோம். அந்த கடைக்கு நாங்க ஒரு பேரும் முடிவு பண்ணிருக்கோம். கேடியன் கம்பெனி. கேடியன் கம்பெனியா? அது என்ன பேரு? கேன்னு சொன்னா கண்ணெண்ணெய், டீன்னு சொன்னா தாஸ் என்ன. அப்ப உன் பேர் இல்லையா? இருக்கே, அந்த கம்பெனியே நான் தானே. கேடியன் கம்பெனி பேரு நல்லா இருக்கு. ஆரம்பிங்கப்பா. இனிமே நீங்க படிப்படியா முன்னேறுவீங்க. அம்மா தாயே காமாட்சி, உழைப்பையே மூலதனமா நம்பி வந்திருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு எல்லா நலமும் எல்லா வளமும் கொடுத்து சந்தோஷமா வாழ வைத்தாயே. தென்காசி பட்டணத்துல முத இந்த சின்ன பிள்ளைங்க வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கை குடு கை குடு. ராஜாத்தி முட்டாய் எடுத்துக்கோங்க. ஓ, முட்டாயா? எல்லாருக்கும் கொடுங்க. சரிங்க. வரேன். வணக்கம். ஊர் பேர் தெரியாத அன்னக்காவடி பசங்க மிட்டாய் கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுறதா? இறக்கமே இல்லாதவன் அந்த தேவராஜ் முதலாளி. அவன் என்ன பண்ணாலும் நாம பொறுத்துதான் போகணும். ஏன்னா இந்த தென்காசி சந்தையே அவன் கையில தான் இருக்கு. அந்த பொண்ணு அவரோட மகளா? சொந்த மக இல்லப்பா. தினமும் ஆரஞ்சு முட்டை குடுக்கறானே லவ்வா. தேவராஜ் முதலாளி கேட்ட பணத்தை கொடுத்து தானே நாங்க இந்த கடையை ஆரம்பிச்சோம். இப்ப வந்து கலெக்டா பண்ண என்ன நியாயம்? தேவராஜ் முதலாளி பணம் வாங்க சொன்னாலும் நியாயம் தான். அவரு கடையை காலி பண்ண சொன்னாலும் நியாயம் தான். நாங்க கண்ணு மூடி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இது விட்டுட்டு எங்களால போக முடியாது. இதெல்லாம் வச்சுக்கோங்க. வேண்டாம். பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. இது ஏது? ஒருத்தங்க கொடுத்தாங்க. யாரு? தேவராஜ் முதலாளியோட பொண்டாட்டியும். நீ அவங்க கிட்ட பிச்சை எடுக்க போயிட்டியா? வாய்க்கு வந்தபடி பேசாதடா. அவங்க நம்ம விரோதிங்க. அவன குடும்பத்தோட அழிக்கிறதுக்காக நாம இங்க உயிரோட இருக்கணும். அவங்க தயவுல நீ வியாபாரம் ஆரம்பிக்கிறதா தான் ஆரம்பிச்சுக்க. அதுல எனக்கு விருப்பம் இல்ல.
எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல கண்ணா. இப்பவும் நான் உங்களை விரும்புறேன். வேண்டாம், இது தாஸுக்கு பிடிக்காது. அவனுக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய மாட்டேன். தென்காசியில ஒருத்தன் பொழைக்கணும்னா அவன் ஜெயிக்கணும்டா. ஜெயிக்கிறவன் சொல்லணும், தோக்கிறவன் கேட்கணும். போய் அடிக்கணும். தாங்க மாட்டா போல இருக்க. போனா போட்டு போயிட்டா. டேய், இவன் அந்த ரோடுக்கு முள்ள வந்தா? ஆமா. அப்படியே கிளாமர் இல்லாம இருக்கான். ஆக்கிடுவா. போடு. போதுமா? தூக்குடா. போதும் போதும். ரோடு தெரியும். ஓகேவா? ஓகே. இன்னும் கொஞ்சம் பூட்டி ஆக்கட்டுமா? போதும் போதண்டா. நீங்க பியூட்டி ஆக்குறது. போடா. அடிச்சாதான் ஜெயிக்க முடியும்னு நீங்க தானே கத்து கொடுத்தீங்க. நான் அன்னைக்கு சொன்னேன். அதுக்காக 15 வருஷமா அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பிள்ளைங்களா, அன்னைக்கு நீங்க அனாதை பிள்ளைங்க, அட்ரஸ் இல்லாத பிள்ளைங்க. இன்னைக்கு அப்படியா? 30 லாரி, 40 கடை, 4 ஃபேக்டரி, அவ்வளவு ஏன் இந்த ஹோல் மார்க்கெட்டே உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. இனிமே நீங்க அடிக்க கூடாது. பார்த்தாவே போதும், ஜெயிச்சிருவீங்க. பார்த்துமா? அடியாட்டுல நாங்க சந்தையை மூடி போடுவோமா? 1 ரூபாய் 2 ரூபாய் போட்டு இந்த சந்தையை நாங்க ஏலத்துக்கு எடுக்கல. மொத்தமா 35 லட்சம் ரூபாய் போட்டு எடுத்திருக்கிறோம். கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். முதலீடு பண்ண எங்களுக்கு அது எப்படி நடத்தணும்னு தெரியும். அதை தடுக்க இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்பிச்சா முடியாது. அடியாட்களை அனுப்புறதா இருந்தா நல்ல பலசாலிகளா பார்த்து அனுப்பணும். அதுக்கு பணமும் சொலையா இறக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி பேசினவங்களுக்கு எல்லாம் இதே இடத்துல வச்சு கருமாதிய கோலாகலமா கொண்டாடிருக்கேன். எல்லாருக்கும் கொண்டாடணும். உனக்கு கொண்டாட ஆள் இல்லையேன்னு வருத்தப்படாத. உன் கருமாதிய இங்கே வச்சு பிரம்மாண்டமா கொண்டாடிடுறோம். ஓ ஞாபகார்த்தமா கேபரே டான்ஸ் வேணாலும் அன்னைக்கு வச்சிடணும். வரட்டுமா? வர்றேன்.
இருக்கானுங்களே அவனுங்க சந்தைக்கு வந்த சோனாக்கிகள் இல்ல, குப்பத்துல வயித்துல குத்தி குடல உருவி பேர் எடுத்தவனுங்க. கூட்டம் அதிகமா இருக்க, நடு ராத்திரி ஆயிடும். இல்ல விடிஞ்சிரும். சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்திருக்க, அப்ப நைட் ஷோ. இப்ப ஃபைட் ஷோ. கண்ணன் முதலாளியும் தாஸ் முதலாளியும் முதலாக பிரம்மாண்டமாக நடத்தும் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை சிறப்பிக்க வைத்து வெற்றியடைய செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அம்மா, அந்த திருவிழா நோட்டீஸ் வாங்கி கொடுங்களேன். நல்லா இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் திருவிழா நோட்டீஸ் கேட்டு எல்லாரும் வெளியே போய் விளையாடுங்க. போங்க போங்க. வாங்கடி போலாம். மீனாட்சி, அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சீக்கிரம் ரெடி ஆகுமா? நான் ரொம்ப அழகா இருக்கணும்ல சித்தி, அப்பதான் மாப்பிள்ளைக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். இவருடைய மகனுக்கு நீங்க மருமகங்கிற அந்தஸ்து கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார மாதிரி வச்சுக்கிட்டா போதுங்கிறாரு. ஆமாங்க ஆமாங்க. அதனாலதானே இவனை என் மாப்பிள்ளை ஆக்கிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். யாரடி என்ன பாக்க வந்த மாப்பிள்ள? அதோ அந்த குரங்குதான். ஐயோ, வெக்கத்தை பாரு. வெக்கம் கட்டவனுக்கு. என்ன பண்ற? மாப்பிள்ளைக்கு குடுக்க காஃபி. என்ன? ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுப்பா? சும்மா பேசிட்டு இருந்தோம். என்ன இப்படி பேசுறீங்க? மாப்பிள்ளை வழிக்கு இடிக்கி விழுந்துட்டாரோன்னு நான் பயந்துட்டேன். நாம கதறாம பேசுங்க. பயப்படாம தைரியமா பேசியா, தைரியமா பேசு. பார்த்து பேசுப்பா. கேடிஎன் கம்பெனியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் மேல கேடி கம்பெனிக்காரங்க ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அவங்கள தவிர வேற யாராவது என்ன பிடிக்கும்னு சொன்னா உங்க கால் ரெண்டையும் வெட்டிடுவாங்க. நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அவங்கள எதிர்த்து சண்டை போடணும். சாகர வரைக்கும் ஃபைட் பண்ணணும். கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்? எங்க வச்சாலும் 108 கிடா வெட்டணும். எங்க பங்குக்கு 8 கடாவை சேர்த்து வெட்டுங்க. நம்ம பங்குக்கு எத்தனை கடை வெட்டணும்? 8டா. என்னையும் சேர்த்து 9 வெட்டு. இது ஒரு கொள்ளார குடும்பம். வாங்கப்பா ஓடிடலாம். என்னடா இது? என்ன கேட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைங்க வர்றதும் அப்புறம் ஓடுறதும் சகஜம் தானே? வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வேண்டாம்னு சொல்லி கழிச்சு விடுறது இது எத்தனாவது தடவை தெரியுமா? 8வது. அவளை விடு, அவ லவ் ஃபெயிலியர் கேஸ். அதோ அங்க போய் வேண்டிக்க. அங்க நிக்கிற தாடி பார்த்துலாம் உன்ன மாதிரி லவ் ஃபெயிலியர் கேஸ் தான். பிள்ளையாரப்பா, என்னடா கையில லஞ்சத்தோட நிக்கிறானேன்னு தப்பா நினைக்காத. மத்தவன்லாம் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 100 கோரிக்கை வைப்பான். ஆனா நானும் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். அத நல்லபடியா நிறைவேற்றி வை பிள்ளையாரப்பா. எந்திரிங்க. சாரி. இவரு விழுந்துட்டாரே. ஆடா பாவீங்களா, ஏன்டா இப்படி ரேஷன் கடையில முட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க? கலுக்கியா கலு கலு பிள்ளையாரப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. என் பேரு எஸ்கூஸ் மீ இல்ல, எஸ்கே வேலு. என்ன ஒரு இங்கிலீஷ் நாலேஜ்டா? எதுக்காகடா கத்துன? நான் கத்தலப்பா, உன் குதிரை தான் கத்துச்சு. நீ கத்துறதுனாலதான்ப்பா என் குதிரை கத்திச்சு. சர்ரா, தேங்காய் உடைச்சேன், சில்லு வந்து நெத்தியில பட்டுருச்சு, அதான் கத்துனேன்.
ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்குறியா? ஃபர்ஸ்ட் எய்ட்ஸா? அந்த மாதிரி வியாதி எல்லாம் எனக்கு கிடையாதுடா. டேய், நான் முதல் உதவின்னு கேட்டேன்டா. முதல் போட்டு உதவி பண்றதுக்கு எங்க முதலாளிகளால தானே முடியும். உன்கிட்ட பேசிக்கிட்டு தான் உன்ன மாதிரியே மென்டல் ஆயிடுவேன். வரேன். டேய் நில்றா. என்ன இவ்வளவு பேசுறியே, உன் மண்டையில ரத்தம் வருதே, அதை கவனிச்சியா? அதுக்கு மருந்து வேணும்னு கேட்க தோணிச்சாடா உனக்கு? டேய், நீ பிறப்பிலேயே இப்படியா இல்ல திடீர்னு உனக்கு இந்த ஞானம் வந்துதாடா? எதுக்காக கேக்குற? இந்த இளவத்தானடா முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா மருந்து தாரேன்ட்டு கஞ்சா கசக்கிட்டு இருக்க? இது கஞ்சா இல்ல, மூலிகை. இந்தா போடு. இவ்வளவு கேவலமான சத்தத்தை நான் இந்த ஊர்ல இது வரைக்கும் கேட்டதே இல்ல. அதான் கேக்குறேன், யார் நீ? நானும் இவ்வளவு கேவலமா விழுந்தவன லைஃப்ல பார்த்ததே இல்ல. கேடியன் கம்பெனி வண்டியா இது? வண்டி மட்டும் இல்ல, குதிரையும் நானும் கேடி கம்பெனியை சேர்ந்தவங்க தான். ஓ, கழுத பேர் என்ன? டுபுக்கு கண்ணாடி போட்டு பார், அது கழுதை இல்ல குதிரை. அது எனக்கு தெரியும். நான் குதிரை கிட்ட ஒன்ன பத்தில விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் யாரு தெரியுமா? கேடி கம்பெனிக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்கிற மேனேஜர். புது பேண்டாச்சே. என்ன சவுண்ட் இது? சிரிச்ச. நான் கூட பேண்ட் தான் கிழிஞ்சிருச்சாக்கும். அது அப்புறமா கிழியும். இப்ப வலது கால மேல வச்சு பாடிய உள்ள போடுங்க, கொண்டு போய் சேர்த்துறேன். இதான் உங்க வண்டி. கேவலம். ஒரு மேனேஜருக்கு குதிரை வண்டியா? வருத்தப்படாதீங்க, நேரம் கூடி வந்துச்சுன்னா இதுவே உங்களுக்கு ஆம்புலன்ஸும் மார்ச்சுரியும். ஓகே, நீ போய் டிரைவிங் சீட்ல உட்கார்ந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை. நான் போய் பெட்டி எடுத்து வந்துடுறேன். பெட்டியா? சவப்பெட்டியோடய வந்துட்டானா? ஐயோ, இங்க வச்சிருந்த என் லக்கேஜ் எல்லாம் காணுமே. ஏண்டி பம்பளி மாசுகளா, உங்க மனசுல என்ன சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நிக்கிற போர்ட்ரஸ் நினைப்பா? எதுக்காக என் பேக்க கொண்டாந்து நீங்க வச்சிருக்கீங்க? ஜிப்ப திறக்கணும்ல. ஜிப்ப திறந்துட்டியா? கவர் எடுக்கணும்னா ஜிப்ப திறக்கணும்ல. அட குரங்கு, உள்ள இருக்க கவரை எடுத்துட்டியா? கவர் கிழிக்கணும்னா கவரை எடுக்கணும்ல. கவரை கிழிச்சிட்டியா? ஏண்டி அது உள்ள கேட்பரி சாக்லேட் இருக்குன்னு நினைச்சியா? கேடிஎன் கம்பெனியோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வேலையில சேர்றதுக்கு முன்னாடி அதுக்கு உழவுச்சியா? நீ நல்லா இருப்பியா? கவலையே படாதீங்க, அதை நம்ம கேப்டன் எடுத்துட்டு போயிருக்காங்க. பூஜை முடிஞ்சதும் கொண்டு வந்துருவாங்க. கேப்டனா? எதுக்காக ஏன் கவருக்கு அவர் பூஜை போடணும்? நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. அது நல்லபடியா நடக்கணும்ல, அதுக்கு தான். ஆஹா, தென்காசிக்காரங்க என் மேல இவ்வளவு பாசமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அது போக போக தெரியும். ஒரு மாதிரியா சொல்றாளே, இதுல ஏதாவது டபுள் மீனிங் இருக்குதா? பூஜை முடிஞ்சிருச்சுங்க. தேங்க்ஸ். என்னங்க இது, எந்தவித அறிமுகமே இல்லாத எனக்காக பூஜை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். இத கண்ணன் முதலாளி கிட்ட தான் கொடுக்கணும். கண்டிப்பா கண்ண முதலாளிட்டே தான் நான் கொடுப்பேன். ஆமா, உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மீனாட்சி. உங்க பேருங்க? ஏன் பேர் மாப்பிள்ளை. மாப்பிள்ளையா? யாருக்கு? யாரா மாப்பிள்ளை? ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்ல சார். சார், மாப்பிள்ளைங்கிறது என் பேரு சார். மாப்பிள்ளைன்னு ஒரு பேரா? ஐயோ, என்னாச்சு? முதலாளி, இவர் புதுசா உதவாங்கிறதுக்காக வந்திருக்காரு. என்னது? இல்ல, புதுசா மேனேஜர் வேலைக்காக வந்திருக்காரு. இங்க ரெண்டு ஒண்ணுதான். போங்க. ஐயா, என்னோட முழு பேரு மாணிக்கம் பிள்ளைங்க. எல்லாரும் என்ன சுருக்கி செல்லாமா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாங்க. அதுவே எனக்கும் பழக்கமா போயிருச்சுங்க. இன்னும் ரெண்டு போட்டா உன் குளம் கோத்திரம்லாம் தானா வெளியே வரட்டுங்க. இது என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க. வேலையில இருந்து அனுப்புறதுதான் என் வேலை. வேலை குடுக்கறதெல்லாம் கண்ணனோட வேலை. உள்ள போய் பாரு. கண்ணன் இங்க இருக்கிறாரு. வாப்பா வாப்பா, அங்க என்ன தேடிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சகஜமாப்பா. டேய் குதிரை மூஞ்சா, என்னடா தாசு முதலாளி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறாரு? அவர் எப்பவுமே இப்படித்தான், தண்ணி போட்டா அடிப்பார். தண்ணி போடலன்னா அடிக்க மாட்டார், கொலை பண்ணுவார். அவங்க ஜாதகத்தை எல்லாம் இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே. இங்க நீ எத்தனை வருஷமா வேலை செய்யற? 10 வருஷமா. இதுக்கு நீ கேரளாவுக்கு லாரியில அடிமாடா போயிருக்கலாம்டா. குசும்பு, உள்ள போ. கண்ண முதலாளி இருக்கார், பாத்துட்டு வா. அவர் எப்படி சிரிச்ச முகமா இருப்பார் போல இருக்கு. சிம்பாலிக்கா சொல்லிட்டு போங்க. இங்க ஏதாவது ஒண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. முன்னன் கதராளி எங்க இருக்காரு? கண்ணன் முதலாளி எங்க இருக்காரு? பாவம் ஊமை போல இருக்கு. ஆமா, போய பேசுற ஊமை போல இருக்கு. என்னடா மாமா? என்ன மாமா? இன்னும் 1 ஹவர்ல சரக்கு இங்க வரல, டெட் பாடி ஆயிடுவாமா. டெட் பாடி. வெயிடா போன. யாரு? நான் இல்லைங்க. என்னடா நான் இல்ல? அப்படின்னா நான் தாங்க. ஏன் கேட்காம உள்ள வந்த? உள்ள வரலாமான்னு கேட்கறதுக்காக தாங்க உள்ள வந்தாங்க. மே கம்மிங்க. என்ன விஷயம்? இந்தாங்க.
என்னது? எங்க அப்பாவோட ஆயின்மெண்ட். எது? என் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் முதலாளி. இந்தாங்க. நீதான் வாரத்துக்கு 8 லெட்டர் ஸ்டாம்ப் போட்டாம அனுப்புறவனா? ஆமாங்க. எப்படியாவது கேடிஎன் கம்பெனில ஒரு வேலையில சேர்ந்துடணும்ன்றதான் என்னுடைய கடைசி ஆசைங்க. என்னது? இல்ல, என் கனவு ஆசைன்னு சொல்ல வந்தேன். அன்புள்ள காதலனே, என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட மன்னவனே, நீ மழையாக வந்தால் நான் நனைந்து கொண்டே இருப்பேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எந்த ஊர் உனக்கு? அச்சரப்பாக்கம். கீழ்பாக்கம் இல்லையே சார். என்ன எழுதி வச்சிருக்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்க எழுதுதானே சார்? நீ என்ன எழுதிருக்க? நான் எழுதுறேன். படி. என் இதயம் கவர்ந்த கல்வனுக்கு. சார், இது நான் எழுதல சார். நீ எழுதுனா உன் பாட்டி எழுதுறாங்க. பாட்டி தான் செத்து போச்சு. இது அவளேதான். அவளையா? துரோகி. யாரா துரோகி? நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி பைத்தியக்காரமா நடந்துகிட்ட நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பாரு பாரு, சின்ன வயசுல பேசிருக்கோம், பழகி இருக்கோம். உனக்கு ஆரஞ்சு மிட்டாய் பிடிக்கும் வாங்கி தந்திருக்கேன். நமக்குள்ள அவ்வளவுதான். இத போய் வேற ஏதோ நினைச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இந்த பாருடி, இங்க போயிட்டு ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன். எவ்வளவு தைரியம் இருந்தா கேடிஎன் கம்பெனி அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல லவ் லெட்டர் எழுதிருப்பேன். எப்படி எப்படி நான் மழையா வந்தா நீங்க நினைவீங்களா? நினைவீங்க. நான் மழையா வர மாட்டேன்டி, உன் தலையில இடியா வந்து விடுவேன். தலை தள்ளடே கூட்டுட்டு இருக்கிறேன். கண்ணா, என்ன அந்த மார்க்கெட் பக்கத்துல இறக்கி விடுறியா? ரொம்ப தூரமா இருக்கு. தனியா போறதுக்கும் பயமா இருக்கு. கண்ணா கண்ணா, கொஞ்சம் கடைக்கிட்டு நிறுத்தேன். ராஜா. என்னம்மா? மிட்டாய். இதோ வந்துட்டம்மா. மா, காடை கௌதாரி பிடிக்கிறவங்க கேப்ரிஸ் வேணும், 5 ஸ்டார் வேணும்னு கேக்குறானுங்க. ஆனா இன்னும் ஆரஞ்சு மிட்டாய் கேக்குற ஒரே பார்ட்டி நீங்க தான்மா. சேஞ்ச் இருந்தா கொடுங்க. சேஞ்ச் கொடுங்க. என்கிட்ட சில்லறை இல்லீங்களே, மீதிக்கு உங்களுக்கு மிட்டாய் கொடுத்துருவா. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 9 ரூபா இருக்கு. 9 ரூபாய் மிட்டாய் எடுத்துக்க. எடுத்துக்கிட்டு உங்க அப்பா போய் குடுறா. இதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் உங்க கூட வந்தேன். நீங்க வாங்கி தரும்போது இதுக்கு ஒரு தனி ருசி இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்பெல்லாம் பண்றது எதுக்கு தெரியுமா? என்ன அடிக்கவாவது நீங்க என் பக்கத்துல நெருங்கி வருவீங்கல்ல, கோவத்திலேயாவது என்கிட்ட 2 வார்த்தை பேசுவீங்கல்ல, அதுக்குத்தான் சந்தோஷமா இருக்கு. திருப்பி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் விட்டுடுறீங்களா? என்ன? கார் அங்கதானே இருக்கு. என்னடி சொன்ன? வேண்டாம், நடந்தே போய்க்கிறேன். போயிட்டு வரேன். இந்த மிட்டாய் கரைஞ்சிரும், ஆனா என் மனசுல இருக்கிற உங்க நினைப்பு கரையாது. அப்படிதான் நல்லா அடி, நல்லா அடி. இங்க வா, நல்லா ஒரு குத்து குத்து. அப்படி இந்த அது அப்படி வாசி, நல்லா வாசி. வெடிக்கார என்னென்ன வெடிலாம் வச்சிருக்க? 5000 வெடி, 10000 வெடி, லட்சுமி வெடி, யானை வெடி, எல்லா வெடியுமே இருக்குங்க. இந்த சூட்கேஸ் பாம், டிரான்சிஸ்டர் பாம்லாம் இல்லையா உன்கிட்ட? எதுக்கு கேக்குறீங்க? என்ன கேள்வி கேக்குற நீ? கேடிங்க நடத்துற விழாயாது. அந்த மாதிரி குண்டுலாம் வெடிச்சாதான் அவங்க புகழ் தமிழ்நாடு முழுக்க பரவும். வேணும்னா நாட்டு வெடி ஒன்று இருக்கு. இது யார் மேல வீசுறது? முதல்ல டெஸ்ட் குண்டை இவன் மேல வீசு. அது கரெக்டா வெடிச்சதுன்னா அப்புறம் யார் யார் மேல வீசணும்ன்றதுக்கு லிஸ்ட் தரேன் நானு. ஹலோ ஹலோ, கொஞ்சம் எக்கோ வேடா. என்னது? எக்கோ 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 எக்கோடா. எக்கோவா? ஆம். ஹலோ. என்னடா இது சாக்கு அடிக்குது? அது எக்கோட வர்றது. ஏண்டா எக்கோ கனெக்ஷன் கொடுனா எவ்வளவு கனெக்ஷன் கொடுக்குறியா நீ? கட் பண்றாத சாக்கா. சரிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்பொழுது இங்கு மல்லிகை இன்னிசை குழுவின் நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது.
வர்றதுக்குள்ள ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க எத்தனை கொலை விழ போகுதோ. கேடி முதலாளிங்க வர்றதுக்கு முன்னாடி கச்சேரியை ஆரம்பிக்க கூடாது 100 வாட்டி சொன்னடா. ஏய் பாடாத. ஏய் நிறுத்து. ஸ்டாப். யார கேட்டு இந்த பி சுசிலா வாயை ஓபன் பண்ண? யார கேட்கணும்? அவங்க அப்படிதான் பாடுவாங்க, நீங்க அதை கேட்டுதான் ஆகணும். எங்க முதலாளி வந்தாங்கன்னா மூஞ்சில குத்துவாங்க, அதை இவங்க எல்லாரும் பாப்பாங்க. டேய் போடுறா படுதாத. ஐயோ ஐயோ கொல்றா கொல்றா. மிஸ்டர் 4:30 மணிக்கு கச்சேரி ஆரம்பிக்கிறதா சொல்லிருக்கோம். அதுக்கு தான் இன்னும் 4:30 மணி ஆகலையே. என்ன குதர்க்கமாவே பேசுறான். இப்ப மணி 5:30. யோ உன் வாட்சில மணி 5:30 ஆனா என்ன 6:30 ஆனா எனக்கு என்ன? எங்க முதலாளிங்க எப்ப வர்றாங்களோ அப்பதான் மணி 4:30. அதுக்கு முன்னாடி நீ கச்சேரி ஆரம்பிச்சா உனக்கு 7:30. ஞாபகம் வச்சுக்கோ. இது பாருங்க, உங்க முதலாளிங்க ரவுடிங்க கேடிங்க பொறுக்கீங்கன்னு சொல்லி மிரட்டாதீங்க. நீ மைக் ஆட்டாத. பெரிய மைக் டைசி நினைப்பு இருக்கு. மிஸ்டர் சிஸ்டர் சொன்ன டைமுக்கு மேல 1 மணி நேரம் ஆச்சு. இனி 5 நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. ஸ்கிரீனை தூக்குங்க. தூக்காத. ஸ்கிரீனை தூக்குங்க. தூக்காத சொல்லிட்டே இல்ல. படுதா போட மாட்டியாடா? உன்னை போட வைக்கிறேன்டா. போடா படுதாத. எங்க முதலாளிங்க எவ்வளவு லேட்டா வேணாலும் வருவாங்க. ஆனா நீ இருந்து பாடி கொடுத்துட்டு தான் போகணும். முடியாது. முடியாது. சங்கீதத்துக்கு மரியாதை தெரியாதவங்க முன்னாடி பாடினா அந்த சரஸ்வதியை என்ன மன்னிக்க மாட்டா. யார் அந்த சரஸ்வதி? உங்க பாட்டி டீச்சரா? மேனேஜர், இந்த மாதிரி முட்டாளுங்க முன்னாடி எல்லாம் என்னால பாட முடியாது. எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, நான் போறேன். ஆமா சங்கீதா, இவனுங்களே இப்படி முரடங்களா இருக்காங்களே, கண்டிப்பா இவங்க முதலாளிங்களும் பெரிய முரடங்களா தான் இருப்பாங்க. எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாயிட்டே போயிடலாமே. முடியாது, என்னால முடியாது. ப்ரோக்ராம் கேன்சல். என்னையா இது? இவனுங்களுக்கு இப்படி ஒரு வரவேற்பா? யார் இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணது? நாங்க யாரும் பண்ணலங்க, அவங்களா செலவு பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இதே கோயில் தெருவுல வேர்க்கல்ல வித்துட்டு இருந்த 2 பொறுக்கி பசங்க கிட்ட திருவிழா நடத்துற பொறுப்பு ஒப்படைச்சா இது இல்ல, இதை விட கேவலமானதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி வரும். அங்க பாத்தியாடா ரவுடிங்க வர்றத? சாவு மூலத்தோட வர்றாங்க. இவங்க கிட்ட நான் எப்படா சொல்லுவேன்? என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன்னு சொல்லு. என்ன கவர்னர் போஸ்டா ராஜினாமா பண்றதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த திருவிழா கச்சேரி இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. Take it my ராஜினாமா பேக். டேய் குதிரைக்காரா, என்னடா இப்படி உதைச்சு விட்டு போற? சாரி மேனேஜர், குட் பை. என்னடா நீ உயிரோட இருந்தா நாளைக்கு சந்திக்கலாம். ஆஹா, எனக்கும் மூலம் வாசிச்சிருவானுங்க போல இருக்குது. ஹலோ, நீயா? என்ன பிளாஸ்கெட் ஏற்கனவே வாங்கினதே இந்த பக்கம் விண்ணுங்குதுமா. சாரிங்க, இப்ப கண்ண முதலாளி கோவம் தீரணும்னா இந்த பக்கம் வாங்கணுமா? இதோ கொடுத்தா போதும். என்னது? ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாயா? இத கொடுத்து சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க என்ன இத்தினோண்டு ஜுஜுபின்னு நினைச்சியா? பாரு, தந்தி கம்ப உயரத்துக்கு இருக்காங்க. இத கொடுத்து பாருங்க, அப்புறம் தெரியும் இதோட பவர் என்னன்னு. நிஜமாவா? நிஜமா. இந்த கிராமத்துல நான் எவ்வளவு நாள் உயிரோட இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இருக்கிற வரைக்கும் நீ செய்த இந்த உதவியை என்னால மறக்கவே முடியாது. அப்படியே நான் மறந்துச்சாலும் யாராவது எனக்கு அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதை நீங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டீங்க. இது டபுள் மீனிங் பார்ட்டியாச்சே. இல்ல, நான் சொல்றேன்ல, நீங்க தைரியமா போலாம். ஒரு முட்டாயை வச்சு இந்த முரட்டு முதலாளிகளை மறக்க முடியும்னு எனக்கு தெரியாமலே போச்சே. இருக்கையா முதலாளி, நீங்க என்ன பண்ண? அங்க போயிருந்தேன். அங்க என்ன வேலை? அங்க ஒரு வேலை இல்ல. அப்புறம் எதுக்கு அங்க போன? அதனாலதானே இங்க வந்துட்டேன். ஆமா, திருவிழா ஏற்பாடு பக்கா தானே? முக்கா ஓகே இருக்குது. நீங்க வந்த உடனே பக்காவாயிடுச்சு எல்லாம். உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். என்னடா? அதுக்கு முன்னாடி இந்த ஐட்டத்தை சாப்பிடுங்க. எது விரலையா? இல்ல முதலாளி, உள்ள இருக்க ஆரஞ்சு மிட்டாய. நல்லா கேளுங்க முதலாளி. இப்படி அடிக்கணும். எங்க போய் விழுந்தா பாத்தியா? இப்ப ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? சால்வ் ஆயிடுச்சு. ரொம்ப நாளா தொந்தரவு கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த பல்ல அவங்க தான் காட்டினாங்க. இது வரைக்கும் இந்த கிராமத்துல பல திருவிழாக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. யோ பேச்சக்காலியா? யார் யார்? இல்ல நீ பேசு. இது வரைக்கும் திருவிழா நடத்தவங்க எல்லாம் உங்ககிட்ட கேவலமா பணத்தை வசூல் பண்ணி தான் விழா எடுத்திருப்பாங்க.
என்கிட்ட கொஞ்சம் கொடு, நான் கொஞ்சம் கிளிக்கிறேன். இந்த விழா நல்லா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற புறம்போக்குகளே, என்னடா குடு 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 குடு. இந்த விழா சரியா நடக்க கூடாதுன்னு நினைக்கிற பொறுக்கிங்க, பேமானிங்க, முள்ள மாறிங்க. இந்த இடத்தை விட்டு ஓடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ திறந்துடா, திறங்க. கச்சேரி ஆரம்பிங்கடா. காலியா இருக்கு. ஐயோ விழா நடத்துறதுக்கு பணம் மட்டும் இருந்தா போதாதுடா. குலம், கோத்திரம், அந்தஸ்து இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு தேவை. அது இல்லாதவன் நடத்தினா இப்படிதான்டா இருக்கும். இன்னும் உட்காந்துருக்கீங்க வேலை வெட்டி இல்லாத பசங்களா? எழுந்து போங்கடா. ஐயோ அம்மா சங்கீதா, இவங்க அந்த கேடி கம்பெனிக்காரங்கன்னு நினைக்கிறேன். அழக்கூடாது. மேனேஜா, என்னடா குதிரை? இவன் அடிச்சது கண்ண முதலாளி தான். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? கண்ணு வெளியே வந்திருக்கேன். ஓ, ஆனா இவனை அடிச்சது நம்ம தாஸ் முதலாளி தான். எதை வச்சு சொல்ற? பாரு, பேஸ் கிட்டாரிஸ்ட் பேஸே கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவன் காலையில எந்திரிக்கும் போது பேப்பர் படிக்கலாம், காப்பி குடிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா கேடி முதலாளிங்க காலையில எந்திரிக்கும் போது யார அடிக்கலாம், எப்படி அடிக்கலாம்னு அலைவாங்க. யாரு கிடைக்கலன்னா இவனை ஒரு 1/2 hour அடிச்சுட்டு போவாங்க. வாங்கினதுனால சொல்றேன், ரயில்ல அடிபட்டா எலும்பாவது மிஞ்சும். ஆனா எங்க முதலாளிங்க கையில மாட்டினீங்க, பால் ஊத்துறது கூட எதுவும் மிஞ்சாது. கேட்டியாமா? வீணா ஏன் அவங்க கிட்ட தகராறு பண்ற? இதோ பார், அவங்க சொல்றத கேட்கலைன்னா தென்காசி பட்டத்தை விட்டு போகவே முடியாது, தெரிஞ்சுக்கோ. மருந்து நீங்க போட்ட இடத்துல நானும் போட்டேன் முதலாளி. வேற எதுவும் வேணுமா? ஐயோ வேண்டாம், நீங்க கொடுத்ததே போதும். என்ன சின்ன கைவரிசையை காட்ட வேண்டியதா போச்சு, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. கேடிஎன் கம்பெனி ஏற்பாடு செஞ்ச பாட்டு கச்சேரியில ஜனங்க பாட்டு கேட்க முடியலன்னு குத்தம் சொல்லக்கூடாது. அதுக்குதான் இந்த நடமாடும் ஸ்டேஜ். நாம ஜனங்க இருக்க இடத்துக்கே போய் பாடணும், அதை அவங்க கேட்டு ரசிக்கணும். இதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குதா? ஐயோ ஒரு கம்ப்ளைண்ட் இல்ல, அவங்க பாடுவாங்க. இங்க வரமா சங்கீதா, தயவு செய்து பாடு. இதுக்கு மேல என்ன அடி வாங்க முடியாது, பிளீஸ். கச்சேரி ஆரம்பிங்க. ரெடி? 1 4. அழகான இளமான் ஒன்று அறியாத பயம்தான் கொண்டு இரு சிங்கம் இடையில் நின்று இசை பாடும் நாள்தான் இன்று.
இதுக்கெல்லாம் நீதான் காரணம். ஆமா, நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் வேணாம். நீதாடா திருட்டு ராஸ்கல். நீதாடா திருட்டு ராஸ்கல். நீதான். ஐயோ, உமா என்னாச்சு உனக்கு? பைத்தியம். அதோ படுத்திருக்காங்களே கல்லூரி மங்கனுங்க, அவங்கள மாதிரி எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் பொண்ணுங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தாங்க, இப்ப அதையும் ஆரம்பிச்சுட்டாங்க. எப்ப பார்த்தாலும் நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. இனிமே என்னால முடியாது. இந்த ஒரு தடவை எங்களை மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி நடக்காது. உண்மையில சத்தியம். நாங்க எதையும் வேணும்னு செய்யலடா, சத்தியம். ஊர் முழுக்க கூட்டிட்டு போய் அந்த பொண்ணை அவமானப்படுத்தினீங்கல்ல, அந்த பொண்ணு இடத்துல நான் இருந்திருந்தா. தப்புதான். இதுக்கு தண்டனையா அந்த பொண்ணு காலை உடைச்சு மன்னிப்பு கேட்கறோம். அவ காலை புடிச்சு மன்னிப்பு கேட்கறோம். அழாதரா, அத எங்களால தாங்க முடியாது. ஆமாண்டா, நாங்க தான் போய் மன்னிப்பு கேட்கறோம்னு சொல்றோம்ல. அப்ப அழுகுற அழக்கூடாது. சங்கீதா, நாம இங்கிருந்து போய் 2-3 நாள் ஆகுது. உங்க வீட்டுல கேட்ட என்ன பதில் சொல்ல போறேன்? அங்க நடந்ததை சொன்னா அவங்க நம்புவாங்களாமா? ஓ, வந்துட்டாளா சங்கீத மகாராணி? ஏய், அவன் வந்துட்டா. ஏய், வாங்கடா போலாம். ஏண்டி வெக்கம் கட்டவள, எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க வந்த? கமலா, கமலா, இந்த பாரு, நீ ஆத்திரப்படாத. புள்ள கூட்டு போய் என்ன ஆச்சுன்னு விசாரியே. செத்த சும்மா இருக்கிறாளா? உங்க தூரத்து சொந்தம்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவளை இந்த ஆத்தா தங்க வச்சேன். இப்போ 3 நாள் எவனோடய போய் தங்கிட்டு வந்திருக்கா. இனிமே இவன் இந்த வாசப்படி மிதிக்கப்படாது. கமலா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இங்க வா. என்னம்மா, என்னாச்சு? நான் எந்த தப்பு செய்யல மாமா. ஏய், வாய மூடுறி. நீ யாரோட எல்லாம் கூத்தடிச்சு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த அக்ரஹாரத்துல மான மரியாதையோட மத்த பொண்ணுங்களும் வாழணும். உன்ன மாதிரி ஒழுக்கம் கெட்டவங்க இங்க இருந்தா இந்த அக்ரஹாரமே அழிஞ்சு போயிடும். ஏய், மரியாதை வெளியே. அநியாயம் பண்ணாதீங்கடா. அவ தாய் இல்லாத பொண்ணு, வெளியில போனா எங்கடா போவா? அப்படின்னா நீயும் போயா. அந்த தொழில இங்க நடத்தக்கூடாது. ஐயோ மாமா, ஒண்ணு பண்ணிடாதீங்க. நானே இங்க இருந்து போயிடுறேன். சங்கீதா, இத பாருங்க, அவளுக்காக நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்கு தான் ஒரு வீடு, அவளுக்கு என்ன ஊரெல்லாம் வீடு. நீங்க வாங்க. நான் வரேன். ஏண்டி, உன் மேல என் கை கொஞ்சம் பட்டதுக்கு உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு? இனிமே அவளுக்கு உன் மேல கோவமே வராதுப்பா. நீ எங்க கூப்பிட்டாலும் எப்ப கூப்பிட்டாலும் வருவா. பாத்தியா, எந்த தப்பு செய்யாத உன்ன ஊர் அறிஞ்ச விபச்சாரி ஆக்கிட்டேன். இனி எனக்கு ஒப்பாட்டியாரு. அந்த பொண்ணு கைய விடுறா. ஏய், இது எங்க ஏரியா. இங்க வந்து மிரட்டுறதுக்கு நீ யாரா? நம்மள பத்தி இன்னும் சரியா தெரியலடா. கேடிஎன் கம்பெனிக்கு இந்த ஏரியால விளம்பரம் கம்மியா இருக்கு. விளம்பரப்படுத்திடுவோம். டேய், வாங்கடா. எப்படி சின்ன லெவல்ல வேணுமா இல்ல பெரிய லெவல்ல வேணுமா? சின்ன லெவல் எதுக்கு? பெரிய லெவல்லே பாத்துருவோம். பாத்துருவோம். டைம் அதிகமா இல்லாதனால இப்போதைக்கு இவ்வளவுதான். எங்களை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா தென்காசிக்கு வாங்க. வழி தானா தெரியும். வாடா, follow me. அந்த பொண்ணு எந்த தப்பும் செய்யல. அதனால வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடாதீங்க. பணம் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் தர்றேன். அட பாவிங்களா, வெக்கமல்ல உங்களுக்கு? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு பணம் தர சொல்றீங்க. அனுபவிப்பீங்கடா. இந்த பொண்ணோட பாவம் சும்மா விடாது. பாவம், பணம் தராங்களா? பணம். ஏய், என்ன தள்ளிட்டு முன்னாடி வரும்போதே எனக்கு தெரியும்டா. ஆமா, அதான் பணத்தை கொடுக்கின்ற பணத்தை வீட்டு வாடகை கேட்டாங்க. அதான் அதோட பூட்டி.
ஏய் நிறுத்து நிறுத்துறா. இது பாருமா, எங்க போறது முடிவு பண்ணிட்டியா? எங்க போன்னு சொல்லு, நாங்க கொண்டு போய் விட்டுறோம். எங்கடா கொண்டு போய் விடுறது? இவன் ஒருத்தன். இந்தா இதுல 50,000 பணம் இருக்கு, எங்க போய் பொழைச்சுக்க. என்ன நான் பேசிட்டே இருக்கேன், வாய் தந்து பதிலே பேச மாட்டேன்ற? உனக்கு பாடப்பட்டு தான் தெரியுமா? வாய் தந்து பேச மாட்டியா? பாட்டு பாடுறது என்ன அவ்வளவு சுலபமா? அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும். இந்த வாங்கிக்க. அவ பாட்டுக்கு போறா, ஒட்டும் கண்டுக்காத. இந்த பாரு, உலகத்துல வாழ்றதுக்கு பணம் வேணும் தெரியும்ல. உனக்கு எப்பயாவது பணம் தேவைப்படுச்சுன்னா சொல்லி அனுப்பு யாருக்கிட்டயாவது, நான் கொடுத்து விடுறேன். இல்ல நம்ம கொடுத்து விடுறோம்னு சொல்றேன். என்ன கழிஞ்சது போதும், வண்டி எடு. இல்ல அவ வண்டி எடுறா. சரி. எப்ப பார்த்தாலும் பணத்தை கொடுக்குறான், பணத்தை கொடுக்குறான். ஒரு பெரிய வல்லது. தண்ணியில குதிக்க போறாடா. பெருசாவது. தங்கச்சி, நீ சொன்னது கிட்ட சமாதானம் பேச தான் போனோம். ஆனா அங்க ஒருத்தன் எங்களுக்கே சாபம் கொடுக்குறான். இவன் தண்ணியில் கொஞ்சம் தகவல் முடிக்க பாக்குறான். வந்ததுல இருந்து எவ்வளவு கேள்வி கேட்டு பார்த்துட்டேன், எதுக்கும் பதில் சொல்ல தேவையான மாதிரி உட்காந்துருக்கா. இவனா நிறுத்துறா. என்ன அது இல்லடா, அவ பயந்து போய் மறுபடியும் நம்ம கிணத்துல குதிச்சிட போறா. குதிக்கிட்டுமா? நம்ம கிணத்துல தண்ணி இல்ல, குதிச்சா செதறிடுவா. மறுபடியும் என்னால இறங்கி அள்ள முடியாதுப்பா. உமா, முதல்ல அவளை உள்ள கூட்டு போய் அவளுக்கு என்ன வேணும், எங்க பொண்ணு பக்குவமா கேளுமா. வாடா. தோணு பேசிக்கிட்டு. கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், கண்ணாமூச்சி விளையாடுறியா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே. பிரில்லியன்ட் ராணி. இப்போ நீ கண்ணு முடிக்குவியா, நான் ஒளிஞ்சுக்கணும். ஓகேயா? 1 2 3 1 2 எஸ்கேப். முத்திருச்சு. மேனேஜருக்கு மென்டல் டிசோர்ஸா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஐயோ, இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. பேரிச்சம்பளத்துக்கு போட வேண்டியதெல்லாம் இங்க கொண்டாந்து வச்சிருக்கானுங்களே. சஸ்கா மஸ்கா சேர்ந்து குடிக்கலாமா? நின்னுட்டு குடிக்கலாமா? மஸ்கா சஸ்கா. ஏன் காலைல எக்ஸசைஸ் பண்ணலையா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடியே சுத்துற? உனக்கு என்ன பைத்தியமா? காதல் பைத்தியமா? அன்பு லூசுனா? எஸ், ஐ அம் மேட். மேட் வித் லவ். எக்ஸ்கியூஸ் மீ. 5 காஃபி. 5 காபி இல்ல 5 வருஷம். உன் பின்னாடி சுத்துற அந்த 5 வருஷத்துல MBBS படிச்சுதா டாக்டர் ஆயிருந்திருப்பேன், BL படிச்சுதா வக்கீல் ஆயிருந்திருப்பேன், ஏன் ஜெயிலுக்கு போயிருந்தா ரிலீஸ் ஆயிருந்திருப்பேன். அவங்கிட்ட நல்லா வாங்கி அமுக்குறீங்கல்ல, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சார் உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பொண்ணு தான் வேணும். உன்னால பார்சல் பண்ணி தர முடியுமா? தர முடியுமா? என் உன்னால? யோ, இவ்வளவு பேசுறே, நீ யார்? வெயிட்டர் சார். நான் கூட தான் வெயிட்டர். 5 வருஷமா இந்த பார்ட்டிக்காக வெயிட்டிங், தெரியுமா? என்ன மிஸ்டர், எனக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. மிஸ், எனக்கும் 3 அண்ணங்க இருக்காங்க. சோ 2 3 5. நம்ம காதலுக்காக 5 வருஷத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லிடு, நான் போயிடுறேன். என்ன பிடிக்கலன்னு சொல்லிடு. பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கல. இப்படி திடீர்னு உடனே சொன்னா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. எனக்காக எங்க அண்ணனுக்கு ஒரு மாப்பிள்ளை பாப்பாங்க. அந்த மாப்பிள்ளை யாரா இருந்தாலும் நான் கட்டிப்பேன். வேற யாருக்கும் என் மனசுல இடம் கிடையாது. யாருக்கும். பெரிய அண்ணங்களா? அண்ணன் மேல இருக்கானுங்களா? கொஞ்ச நாளா உன்னை பார்க்காததுனால உன் தொல்லை ஒழிஞ்சதுன்னு நினைச்சேன். எந்த தைரியத்துல நீங்க வந்த? லவ் குடுக்கற தைரியம் தான். உங்க அண்ணனுங்க இப்ப என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்கள என்ன மச்சான்னு கூப்பிட வைக்கிறேன்.
உனக்கு அவங்கள பத்தி சரியா தெரியாது. நீ அடிபட்டே சாக போற. ஐ டோன்ட் கேர். காதலுக்கா எவ்வளவு வேணாலும் அடி வாங்கலாம், ஆனா காதல் மட்டும் அடி வாங்க கூடாது. நான் இந்த ஊருக்கு வரும்போதே என் கிட்னி குடல் எல்லாத்தையும் இன்சூர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நீ மரியாதை இங்க இருந்து போறதுதான் நல்லது. நான் போறதா இருந்தாலும் உங்க அண்ணனுக்கு என்ன போக விட மாட்டாங்களே. ஏன்னா நான் தான் உங்களுக்கு உயிர். டேய் மாப்ள, இதோ வந்துட்டேன். அப்படியே எனக்கு ஒரு டீ சொல்லுங்க. பத்தியா, சொல்லி வாய் மூடல, அதுக்குள்ள என்ன கூப்பிடுறாங்க. இங்க எல்லா வேலைக்கும் நான் வேணும். நான் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. சாரி, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். உன்னை நான் அப்புறமா மீட் பண்றேன். கூப்பிட்டீங்களா முதலாளி? என்னடா என்னமோ டீன்னு சொல்லிட்டு இருந்த? அது உங்களுக்கு டீ சொல்லியிருந்தேன், அது வந்துருச்சான்னு கேட்டேன். ஆமா, லெட்டர் டைப் பண்ணி அடிச்சிட்டியா? அது வேலை பிஸியில மறந்துட்டேன். அடிச்சிடுறேன் முதலாளி. இப்ப நான் அடிக்கட்டுமா? உங்களுக்கு தெரியுமா? படிங்க.